அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை மீண்டும் நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். ஆகவேதான் நமக்காக அவர் தீர்க்கமான வார்த்தையை சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒரு புதிய பலத்துக்குள் உற்சாகத்துக்குள் கொண்டு வருகிறார். நாம் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து விடக்கூடாது என்பதில் அவர் கவனமாயிருக்கிறார். நாம் கர்த்தரை நம்பி இருக்கும்படி, அவரை விசுவாசிக்கும்படி, அவர் வார்த்தையை சார்ந்து வாழும்படி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட உங்கள் வாழ்க்கையை, உங்கள் உள்ளத்தை கவனித்து ஆண்டவர் ஒரு தீர்க்கமான வார்த்தையை சொல்லுகிறார். 59ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அல்லேலூயா. சந்திப்பார், அவர் நீதி சரிக்கட்டுதலை காணும்படி செய்வார். கவலைப்படாதிருங்கள். இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சந்திக்கிறார். உங்களுக்கு விரோதமான சத்துருக்களின் காரியத்தை அவர் கவனித்து அவர்களுக்கு உங்களுக்கு நீதியை சரிக்கட்டுதலை நீங்கள் காணும்படி செய்வார். அல்லேலூயா. மனம் திரும்பாத கணவன், வாலிப பிள்ளைகள், மனைவி, குடும்பத்தினரை சந்திக்க போகிறார். சீக்கிரம் சந்திப்பார். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருக்களை சந்திப்பார். வேலை செய்கிற ஸ்தலத்திலே உங்களுக்கு நீதி, நியாயம், நீதியின் சரிக்கட்டுதலை நீங்கள் காணும்படி செய்வார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழியத்தில் உங்களுக்கு நீதி செய்கிறவர் உங்களோடு இருந்து உங்களை சந்திப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் பார்வோன் என்ற ஒரு மன்னன் அதிகமாய் கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தினவனுக்கு ஒரு நீதி சரிக்கட்டுதல், அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சந்தித்து அந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து விடுவித்தார். உங்களையும் எத்தனையோ இந்த நாட்களில் அடிமைப்படுத்தியிருக்கிற பாவம், அடிமைப்படுத்தியிருக்கிற சாபம், அடிமைப்படுத்தியிருக்கிற பலவிதமான சத்துருவின் காரியத்திலிருந்து நீங்களே சில காரியத்தில் அடிமைப்பட்டிருந்தாலும் விடுவிப்பார். அதோடு கூட பாருங்கள், பார்வோனை செங்கடலிலே அமிழ்த்தி போட்டார். ஒரு திரி அணைந்து போவது போல அவனுடைய சேனைகள் எல்லாம் அழிந்து போனது. கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சத்துருக்களுக்கு நீதி சரிக்கட்டுதலை நாம் காணும்படி செய்வார். அது மாத்திரமல்ல, பாருங்க, அதே அந்த 59ஆம் சங்கீதம் மேலே ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். சவுல் தாவீதை கொல்லும்படி ஏவலாட்களை அனுப்பின போது, அப்போ தாவீதை கொல்லும்படிக்கு சவுல் சத்துருவாய் மாறினான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு நீதி சரிக்கட்டுதல், தாவீதுக்கு விரோதமாயிருந்த சவுலுக்கு ஒரு நீதி சரிக்கட்டுதலை தேவன் தாவீதை காணும்படி செய்தார். சவுலின் ராஜ்யபாரம் இழந்தது. அவனை ஆண்டவர் புறம்பே தள்ளினார். தாவீதையோ உயர்த்தி சிங்காசனத்தில் வைத்தார். 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷனை இயேசு பெதஸ்தா குளத்தண்டையிலே சந்தித்தார். வியாதி, படுக்கை, பலவீனம், இழப்பு, போராட்டம், கண்ணீர், ஒரு உதவியற்ற நிலைமையில அவனை சந்தித்தார். அவன் இருந்த நிலைமையில் அவனை சந்தித்தார். இப்பொழுது உங்களை சந்திப்பார். அவனுக்கு கொடுத்த சுகம், இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்த விடுதலை, தாவீதுக்கு கிருபையின்படி அவனை உயர்த்தின அந்த மேன்மை எல்லாம் இன்று முதல் உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, நீதி சரிக்கட்டுதலை காணும்படி செய்கிறவரே, கிருபையினால் எங்களை சந்திக்கிறவரே, ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் சந்திங்க. ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். வேலையில்லாத, போராட்டமான, கடன் பிரச்சனையில் போராடுகிற, வியாதி, படுக்கை, கண்ணீர், துக்கம், பாடுகிற, தனிமையில், வேதனையில், வேலையில்லாத சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற, துக்கத்தில் நிற்கிற உறவுகளை இழந்து நிற்கிற ஒவ்வொருவரை சந்தித்து ஆண்டவரே நீர்த்தாமே கை தூக்கி எடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அதே நேரத்தில் சத்துருக்கள் பல விதத்தில், பல சூழ்நிலையில் ஆண்டவரே சூழ்ந்திருக்கிற எல்லைகளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து சத்துருக்களுக்கு நீதி சரிக்கட்டுதல் நாங்கள் காணும்படி நீர் செய்கிறபடி நாளுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன்.
அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுவிப்பீராக, பாவக்கட்டிலிருந்து விடுவிப்பிற கிருபையினாலே சந்தித்து ரட்சிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். கல்வாரி சிலுவையிலே கிருபையை வெளிப்படுத்தின தேவன், நீதியாகிய ஆண்டவரே வெற்றியை கொடுத்து சாத்தானுக்கு ஆண்டவரே நீர்த்தாமை முடிவை கொண்டு வந்தீர். அந்த வல்லமை வெளிப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும், கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் இன்று முதல் உங்களை சந்திப்பார். அதே நேரத்தில் உங்களுக்கு நீதி சரி கட்டுதலை காணும்படி செய்வார்.